வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னாக்க கடந்த 2 நாட்களாக அவருடைய வீடியோக்கள்ல ஒரு மிக முக்கியமான விஷயத்த நார்மலைஸ் பண்ண பார்ப்பாரு. அதாவது டாஸ்மாக ஏன் அரசு நடத்தணும், அந்த டாஸ்மாக எதற்காக அரசு நடத்தி அரசுக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும், அந்த டாஸ்மாக தனியார் கிட்ட விட்டுட்டு போயிடுங்க. தனியார் நடத்தினா என்ன, அரசு டாஸ்மாக் நடத்துறதுக்கு தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் போடணுமா, ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வேலை சாராயம் விற்பதா அப்படின்ற ரீதியில அவர் பேசியிருப்பாரு. அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னாக்க டாஸ்மாக தனியார் கிட்ட விடுங்க, அவ்வளவுதான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சம். இது என்னடா இப்ப திடீர்னு சவுக்கு சங்கர் புதிய அவதாரம் எடுத்துக்கிட்டு டாஸ்மாக தனியாருக்கு விடுங்கன்னு புதுசா தினுசா கூறாரு. இதற்கு பின்னணி என்ன, இதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. ஒரு நாய் குறைக்குதுன்னா அது காரணம் இல்லாமல் குறைக்காது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராயும் போது நமக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை தாவேகா தரப்பிலிருந்தே கொடுத்தார்கள். தாவேகா தரப்பிலிருந்தே அவர்களுக்கு ஆதரவான மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட நாம கேட்கும் பொழுது அவர் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா, எப்படியாவது இந்த டாஸ்மாக ஒரு தனியார் கிட்ட விட்டுறணும், ஒட்டுமொத்தமா டெண்டர் பேசி தனியார் கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க சாராயம் விற்கிற அரசை இவங்க மாத்திட்டாங்க, ஒரு அரசினுடைய வேலை சாராயம் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாமல் இதை ஒரு தனியார் கிட்ட கொடுத்துக்கும் போது அவங்க வந்து பாரெல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற ரீதியில இந்த அரசு வந்து கணக்கு போடுகிறது. இதன் பின்னாடி என்ன இருக்குனாக்க மிகப்பெரிய மது ஆலை கம்பெனிகள் இருக்குல்ல, இந்த தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு லாட்டரி அதிபர்கள் மட்டும் இவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை, பல மதுபான ஆலைகளை நடத்தக்கூடியவர்களும் பணம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த மதுபான ஆலைகளுடைய இருந்து பணம் வாங்கிதான் இவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கூட்டம் போட்டதுல இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தது லாட்டரி பணமும் மது ஆலை அதிபர்களிடமிருந்து வாங்கிய பணமும். அப்போ இப்ப உங்களுக்கு தெரியும் பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேல தமிழ்நாட்டுல அந்த லாட்டரி விற்பனை என்ற பேச்சை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த தாவேகா ஆட்சி அமைந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 40 நாள்ல பல வழக்குகள், பல வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல, லாட்டரி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த சாராய ஆலை விவகாரம், அதை ஏன் இப்ப நார்மலைஸ் பண்ண பாக்குது தாவேகா, எதற்கு சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்களை விட்டு பேச வைக்குது அப்படின்றத நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இதற்கு பின்னாடிதான் இந்த மதுபான ஆலை அதிபர்களுடைய கரங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜெகத் ரட்சகனுடைய மகன் இப்ப யார் கட்சியில இருக்காரு, விஜய் கட்சியில சேர்ந்துட்டார். அவருக்கு அக்கார்டு டெஸ்டிலரிஸ்னு ஒரு சாராய ஆலை இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி பாண்டிச்சேரியில புசி ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, அந்த புசி ஆனந்த் அவர் மதுபான ஆலை அதிபர்களுடன் மிக நெருக்கமான தொடர்பை உடையவர். ஏன் அவரே ஒரு சாராய கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம பாண்டிச்சேரியில. அப்ப இவர்களுக்கு மது ஆலை அதிபர்களுடன் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த டாஸ்மாக் நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுனாக்க தமிழ்நாட்டுல அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த வந்து ஒரு நெறிப்படுத்தாம, அரசினுடைய கண்ட்ரோல்ல இல்லாம, அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஒண்ணு தாந்தோன்றித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. தாந்தோன்றித்தனமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் வேறு ஒரு பக்கம் தனியார்களுடைய கைகள்ல போய்கிட்டு இருக்கு. ஒருத்தவன் எவ்வளவு மது தயாரிக்கிறான்னு தெரியல, அவன் எவ்வளவு வரி கட்டுறான்னு தெரியல, அதை யாருக்கு விற்கிறான்னு தெரியல, அதை எத்தனை பேர் குடிக்கிறான்னு தெரியல, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குடிச்சிட்டு சாவறான்னு தெரியல, அந்த மது தரமானதான்னு தெரியல. இத்தனைக்கும் பல கள்ளசாராய வியாபாரிகளும் அதுல ஊடுருவி இருக்காங்க, கள்ளசாராயத்தை பாட்டில போட்டு வித்தவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும், ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அரசின் பக்கம் திருப்பணும், கள்ளசாராயத்தை தடுக்கணும், போலி மதுபானங்களை தடுக்கணும். அப்படி என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குகிறார். இது உடனே என்னங்க அரசாங்கமே சாராயம் வைக்கலாமா, அப்படி கிடையாது. சாராயம் விற்கிறதை எவனாலும் தடுக்கவும் முடியாது, சாராயம் குடிக்கிறவனையும் எவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் அதை நெறிப்படுத்த முடியும். அதன் வழியாக அரசிற்கு ஏதேனும் வருமானத்தை கொண்டு வர வைக்க முடியுமான்றதுக்காக தான் இந்த நிறுவனமே. நாம சாராயம் வந்து குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஒரு விழிப்புணர்வுள்ள சமுதாயத்தை உருவாக்கலாம். ஆனா சாராயமே குடிக்காத அப்படின்னு தடை போட்டா அது வந்து சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிவிடும். அதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுனாக்க மதுவை கொள்முதல் பண்ணி, தனியார் நிறுவனத்திலிருந்து மதுவை கொள்முதல் பண்ணி அதை நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கும். அப்படி விநியோகிக்கும் பொழுது விலை கட்டுப்பாட்டுல இருக்கும், விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அரசு இருக்கும். அப்ப அரசு நேரடியாக அதை விற்பனை பண்ணும் போது அந்த முழு வருவாய் அரசுக்கு வரும். புரியுதா, முழு வருவாய் அரசுக்கு வரும்.
இதை நாம நெறிப்படுத்தணும். இப்ப வந்து என்னங்க கடை நேரத்துல டாஸ்மாக் திறக்குறாங்க அப்படின்னாக்க இப்ப வந்து நெறிப்படுத்திருக்காங்கல்ல 12 மணிக்கு மேல தான் டாஸ்மாக் திறக்கணும்னு, அந்த மாதிரி நெறிப்படுத்தணும். ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல விற்பனையே இருக்காத அளவிற்கு அதை நெறிமுறைப்படுத்தணும். கள்ள சந்தையில மது விற்காத அளவிற்கு அதை நெறிமுறைப்படுத்தணும். ஒரு பாட்டில் தயாரிப்பில் இருந்து அது விற்பனை வரைக்கும் அது பொதுமக்கள் கிட்ட போற வரைக்கும் அதை நெறிமுறைப்படுத்தணும். அதை பண்ணணும். உடனே இல்ல எல்லாத்தையும் தூக்கி தனியாற்ற கொடுத்துரு, எல்லாத்தையும் தூக்கி தனியாற்ற கொடுத்தோம்னா அப்ப அதை நம்பி வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கு மாற்று வழி, அதுக்கு எங்க போவீங்க? சரி, தனியார்கிட்ட கொடுத்துறோங்க, டாஸ்மாக தூக்கி தனியார்கிட்ட கொடுத்துறோம். விலை நிர்ணயம் யார் செய்வா? தனியார்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு 90 ரூபாய் சரக்க டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி மேல ஒரு 30 ரூபாய் லாபம் வச்சு ஒரு 120 ரூபாய்க்கோ 130 ரூபாய்க்கோ விற்குதுன்னு வச்சுங்களேன். தனியார் நிறுவனம் நேரடியாக அந்த 130 ரூபாய்க்கு விற்கும். அப்ப அந்த முழு வருமானம் எங்க போகும்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், பல தனியார் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் வரி ஏய்க்கலாம், எப்படியெல்லாம் அரசை ஏமாற்றி போலி கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு செய்யலான்னு இன்றைக்கு பல நிறுவனங்கள் வரி ஏய்ப்பு செய்து கொண்டிருக்கிறது. பல பேர் வந்து அரசுக்கு வரி கட்டாமலே ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய வங்கி கணக்கில் கூட பணத்தை வரவு வைக்காம இன்றைக்கு ஏமாத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தனியார்கிட்ட மொத்தமா தூக்கி கொடுத்தீங்கன்னா அவன் வரி ஏய்ப்பு செய்வதற்கு என்னென்ன வழிகள் தான் கண்டுபிடிப்பான், எப்படி வரி கட்டாம தவிர்க்கலான்னு தான் கண்டுபிடிப்பான். அப்புறம் எப்படி அரசுக்கு உரிய வருவாய் கிடைக்கும்? இப்போ தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்துல அந்த பில்லிங் சிஸ்டம்லாம் முறையாக அறிமுகப்படுத்தி பில்லுக்குரிய காசு தான் வாங்கும், பில்லுக்குரிய காசு தான் வாங்கணும், பில் இல்லாம சரக்கு வாங்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினாலே அந்த முறைகேடுகளை நாம முறையாக தடுக்க முடியும். பறக்கும் படைகளை அமைப்பதன் மூலமாக இந்த போலி சரக்குகள் உள்ள வருவதை, முறைகேடாக டாஸ்மாக் அந்த கடை வச்சிருக்கிறவனே விற்பதை, இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். அப்ப இதை சரி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு தனியார்ட்ட தூக்கி கொடுனாக்க சாராயம் குடிக்கிறோம் அங்க போய் குடிக்காம இருந்துருவானா? அல்லது சாராயம் குடிக்கிறத கம்மி பண்ணிடுவானா? இது குடும்பங்கள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் நீங்க கவனிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தன் வந்து 200 ரூபாய் சம்பாதிக்கிறானா, 100 ரூபாய் இன்னைக்கு டாஸ்மாக்ல போயிட்டு செலவு பண்றானா, நாளை தனியாரிடம் இந்த டாஸ்மாக் நிறுவனம் போயிடுச்சுன்னா அவன் 150 ரூபான்னு வைப்பான். அப்போ இவன் குடிக்கிறவன் கை காலெல்லாம் உதறல் எடுத்துக்கும், அவனால குடிக்காம இருக்க முடியாது. அப்போ 100 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தவன் 150 ரூபாய் சரக்க வாங்கிட்டு மீதி 50 ரூபாய் தான் வீட்டுக்கு கொடுப்பான். அப்ப இது எவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கலை அங்க கொண்டு போய் விடும் பாருங்க. குடும்பங்களை எந்த அளவுக்கு பாதிக்கணும் பாருங்க. குடிக்காதவன என்ன சொன்னாலும் குடிக்காம இருக்க மாட்டான். கொரோனா டைம்ல டிஞ்சரை எடுத்து குடிச்சிட்டு செத்து போனவங்களாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவிற்கு குடி நோயாளிகள் இங்க அதிகப்படுத்திருக்காங்க. மது விற்பனையும் தடுக்க முடியாது, ஆனால் நம்மளால விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மாணவர்கள்ல இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்து அடுத்த தலைமுறை குடி நோயாளியாக மாறாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அதற்கான தீமைகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். அதுக்காக மதுக்கடைகளே சுத்தமா தூக்கி தனியார்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு என்பது எந்த விதத்துல நியாயம்? ஆல்ரெடி இருக்கிற நிறைய துறைகள்ல அரசு பணிகள் ஒண்ணு இருக்குல்ல, இதுல வந்து இடஒதுக்கீடு கூட பாதிக்கப்படும். என்னங்க இடஒதுக்கீடு வரைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னு கேட்கறீங்க. இடஒதுக்கீடு எந்த நிறுவனத்துக்கு வரும்? தனியார் நிறுவனத்துல இருக்கா? கிடையாது. எங்க இருக்கு இடஒதுக்கீடு? அரசு நிறுவனத்துல இருக்கு இடஒதுக்கீடு. அப்போ இருக்கிற ஒவ்வொரு அரசு நிறுவனத்தையும் தனியார் தூக்கி கொடுத்துட்டா அங்க எப்படி போய் இடஒதுக்கீடு அப்ளை பண்ணுவேன்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சமூகங்களுக்கு எப்படி நீங்க பணிகளை வந்து நியமிப்பீங்க? ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களாக கூட இருக்கட்டுமே. ஒரு அரசு நிறுவனம் என்று வரும்பொழுது அதுல இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். இப்ப நீங்க பிரைவேடைசேஷன் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க அங்க இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடும். இப்ப புரியுதுங்களா இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து நிக்குதுன்னு? அப்போ இதை தனியார் மயப்படுத்துங்க, தனியாருக்கு தூக்கி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா யாருக்கு ஆதரவான குரல்னு நீங்க பார்க்கணும். இது வந்து நார்மலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சும்மா சொல்றாரு சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருனாக்க தனியார் கொடுத்துட்டு போங்க, ஒரு அரசினுடைய வேலை தான் மதுபானம் விற்கிறதா அப்படின்னு நீங்க போற போகல 19 சொல்லிட்டு போயிடுவாரு. இதனுடைய பின் விளைவுகளை பத்தி அதெல்லாம் பத்தி இவர் பேச மாட்டாரு. ஏன்னா இவருக்கு தேவை கல்லா கட்டுறோம், அவ்வளவுதான். மதுபான ஆலை அதிபர்களுக்கு ஆதரவாக பேசி ஒரு பதிவு போட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் யோசிப்பாங்க, ஆமாங்க ஒரு கவர்மெண்டினுடைய வேலை என்ன சாராயம் விற்கிறதா? சாராயம் விற்கிறதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா? என்னமோ ஐஏஎஸ் ஆபீசர் என்னமோ பாட்டில் எடுத்துட்டு போய் விற்கிற மாதிரியும். இவர்கள் வேலை கண்காணிப்பது, விற்பனைய கண்காணிப்பது, தரத்தை கண்காணிப்பது, இதுதான் ஐஏஎஸ் ஆபீசர்களுடைய வேலை. அப்போ அந்த டாஸ்மாக் நிறுவனம் என்பது அதை அழித்து விட்டு அதை தனியார் முதலாளிகள் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று இந்த அரசு நினைக்கிறது, இந்த தாவேகா அரசு. அதற்கு காரணம் தாவேகா அரசு அமைந்ததற்கு காரணமே லாட்டரி அதிபர்களும் சாராய ஆலை அதிபர்களும். குறிப்பா புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் சாராய ஆலை அதிபர்களுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ஜெகத் ரட்சகன் மகனோடலாம் அப்படியே ரொம்ப ஜிகிரி தோஸ்து நம்ம ஆதவ் அர்ஜுனா. புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரியில தெரியாத சாராய ஆலை அதிபர்களே கிடையாது.
அப்போ இவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதனுடைய கேட்டை திறந்து விடுறாங்க. பிரைவேடைசேஷன் ஆகிட்டாக்க இப்ப கவர்மெண்ட் இருக்கிறதால அப்படியே இவங்க போயிட்டு டைரக்டா கவர்மெண்ட் காசை எடுக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது. டாஸ்மாக் காசை நேரடியாக கொள்ளடிக்க முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கணக்குக்கு வராம வேணா எடுக்கலாமே தவிர அதிகாரப்பூர்வமா கொள்ளடிக்க முடியாது. இதே தனியார்கிட்ட கொடுத்துட்டா தனியார்கிட்ட பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம், பார்ட்டி ஃபண்ட் மாதிரி பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த பிளானை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 2500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு, ஆத ஒருத்தர் லாட்டரி காசை தூக்கி கொடுத்துருக்காரு. சும்மாவா? அதை ரிட்டர்ன் எடுக்க தேவையில்ல, முதல் போட்ட முதலாளிக்கு அப்புறம் ஏதாவது ஃபேவர் பண்ண தேவையில்ல. அதற்காக தான் இந்த தனியார்கிட்ட தூக்கி கொடுத்துருங்களேன், ஏன் அரசு வச்சு நடத்துதுன்னு அந்த பேச்சை வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க இது போன்ற புரோக்கர் பத்திரிகையாளர்களை வைத்து. இன்னைக்கு டாஸ்மாக வந்து ஏன் தனியார் மயம் ஆக கூடாதுன்னு பேசுற இதே வாயி நாளைக்கு ஏன் லாட்டரியை நீங்க திறந்து விடக்கூடாது அப்படின்னு பேசும். அதுக்கு காரணத்தையும் கற்பிக்கும். என்ன தெரியுமா? இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு கேரளாவில் வந்து பரிசு தொகை 30 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. உடனே இந்த சவுக்கு புரோக்கர் சங்கர் என்ன பண்ணுவாருனாக்க, கேரளாவை பாருங்க, அங்க பாருங்க 30 கோடி ரூபாய் அங்க ஓணம் பம்பர் பரிசு. ஏன் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் அந்த லாட்டரியை வாங்கி பணக்காரன் ஆகக்கூடாதா, பெரிய பெரிய வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு ஆசை வார்த்தை இவரே கூறுவார். இப்ப என்னங்க, இங்க தடை விதிச்சதால லாட்டரினா இங்க விற்பனையில் இல்லாம இருக்கா? கள்ளச்சந்தையில வித்துட்டு தாங்க இருக்காங்க. இங்க இருந்து கேரளா போய் வாங்குறாங்க, கர்நாடகா போய் வாங்குறாங்க, ஆந்திரா போய் வாங்குறாங்க. அப்ப மட்டும் தமிழ்நாட்டுல பொருளாதார இழப்பு ஏற்படலையா? அப்ப இங்க இருந்து போய் அங்க லாட்டரி சீட்டு வாங்கி தமிழ்நாட்டுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசே லாட்டரி சீட்டை வித்தா என்ன அப்படின்னு கேட்பான் அந்த புரோக்கர் சங்கர். புரியுதுங்களா? அரசுக்கு வருவாய் வரும்ல அப்படின்னு சொல்லுவா இந்த புரோக்கர் சங்கர். அதையும் இந்த தமிழ்நாடு முட்டாள் கூட்டம் நீங்க நம்பும். அப்போ இந்த டாஸ்மாக தனியார் நிறுவனமாக மாற்றணும், தனியார் கைகளில் கொடுக்கணும் என்பதற்கு பின்னாடி மிகப்பெரிய அஜெண்டா இருக்கிறது. சாராய ஆலை அதிபர்களோடு தாவேகா கட்சியினர், தாவேகாவுடைய அமைச்சர்கள் எந்த அளவிற்கு இறுக்கமான தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படி என்பது நமக்கு புலனாகிறது. ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர், சரக்கு சங்கர் யாருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான்னு உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஊர்ல எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அம்மோனியா வாயு கசிச்சு 20 பேர் மேல செத்து போயிட்டான். அதை பத்திலாம் அந்த சரக்கு சங்கர் பேச மாட்டான். டாஸ்மாக தனியார் மயமாகன்னு வச்சுட்டு பேசுறான்னா காரணம் இல்லாம இருக்குமா? ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த சரக்கு சங்கர் பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம் வீடியோல இப்போ 1 hour பேசுறான்னா அதுல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இடையிலயும் மிகப்பெரிய வியாபாரம் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷத்து வீடியோலையும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. யாரோ ஒருவனை பணம் வாங்கி கொண்டு யாரோ ஒருவனை வீழ்த்துவதற்கான நோக்கம் இருக்குது. இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அவர் பேசுவதில் ஒன்றும் மக்கள் நலன் கிடையாது. நான் மக்களுக்காக பேசுறேன், இந்த மக்கள் தான் என்னுடைய பலம் அப்படின்னு பேசுறவன் எதுக்காக அரசியல் கட்சிகிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இருக்க? மக்களுக்காக பேசுறோம், மக்களுக்காக பேசு. எதுக்கு அரசியல் கட்சியினர் இந்த பக்கம் மிரட்டி அந்த பக்கம் மிரட்டி மாத்தி மாத்தி காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்க? அப்ப இதுதான் மக்களுக்காக பேசுவதா? இப்படி பல கேள்வி அடிக்கிட்டே போலாம். அப்போ இன்றைக்கு டாஸ்மாக தனியார் மயமாக்க விடுங்க அப்படின்னு சொல்றவனுங்க நாளைக்கு லாட்டரி சீட்டு வித்தா என்னங்க தப்புன்னு பேசிட்டு வருவானுங்க. இந்த தாவேகா ஆட்சி அமைந்தது லாட்டரி பணத்தாலும் இந்த மதுபான ஆலை உரிமையாளர்களுடைய பணத்தாலும் தான் இந்த தாவேகா அரசு அமைந்திருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு மும்முரம் காட்டுறாங்க. 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லாத அந்த கள்ள லாட்டரி, 1ஆம் நம்பர் லாட்டரி இதெல்லாம் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கிறது தாவேகா ஆட்சியில் என்றால் இதனுடைய வீரியத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு மதுபான ஆலைகளை வந்து இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தை ஃபுல்லா தனியார்கள்ட்ட விற்பனையை திறந்து விடுங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, இவ்வளவு ராஜதந்திரங்கள் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் இந்த தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செயல்களை எல்லாம் நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். எனவே இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போய்விட முடியாது. ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தை இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க தனியார்கிட்ட கொடுப்பதன் மூலமாக கள்ள சாராய விற்பனை அதிகரித்து விடும், தரமற்ற மதுபானங்கள் வந்துவிடும், மூளைக்கு சாராய கம்பெனி திறப்பானுங்க. ஏன்னா அரசுகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். அரசு ஒரு 4-5 கம்பெனி கிட்ட எடுப்பான். இப்ப தனியார்கிட்ட முழுசா விட்டா மூளைக்கு சாராய கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு சிக்கல் வேற இருக்கிறது. மூளைக்கு சாராய கம்பெனி ஆரம்பிச்சு அவன் விற்பனையை தொடங்கிடுவான். இன்னும் அதிகமான விலை வைத்து தனியார் நிறுவனங்களால் விற்பனை செய்யப்படும். இன்னும் குடிநோயாளிகள் இன்னும் அதிகரிப்பார்கள். அரசு தன்னுடைய பிடியை அந்த தனியார் நிறுவனங்கள் மீது செலுத்த முடியாது. எனவே நாம் வந்து மிக கவனமாக செயல்பட வேண்டிய தருணம் இது. இந்த தாவேகா அரசு இந்த தமிழ்நாட்டை நாசமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். நன்றி.